எம்ஐ அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன் ரிலேட்டட் கேஜெட்ஸ், ஸ்மார்ட் ஹோம் கேஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் தராங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் 1C. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ப்ராடக்ட் நேம் பேட்சிங் எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் 1Cன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராடக்ட் ஹைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாக்ஸ் கண்டென்ட்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி 1199 போட்டிருக்காங்க. சில டைம் 999 அண்ட் 899 ஆன்லைனில் வருது. பார்த்து வெயிட் பண்ணி வாங்குங்க. உள்ளே ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சம் பியர்ட் ஸ்டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ரெண்டாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து போயிடலாம். உள்ளே நமக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட டைப் பார்த்தீங்கன்னா USB A to B. நார்மலாக வர ட்ரிம்மர்ஸில் சார்ஜிங் கேபிள் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால நம்ம இப்போ ப்ளக் பாயிண்டில் போட்டோம்னா கீழே விழுந்து வளையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பயம் இல்லை. கூடவே ட்ராவல் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. அது கூட க்ளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பவுச்சோட குவாலிட்டி கொஞ்சம் மோசம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். இப்போ நம்ம ரெண்டாவது செக்ரிகேஷனுக்கு போகலாம். இங்கே நமக்கான ட்ரிம்மரை ஒரு கவரில் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதை 2 hours சார்ஜ் பண்ணால் 60 minutes ரன் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் சொல்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் பாடியில் பிளாக் கலரில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 0.5 to 10 mm லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கூடவே 3 சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கம்பெனி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் செட்டிங்காக நார்மலாக மற்ற ட்ரிம்மரில் 3 இல்லை 4க்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு கோம் தான் கொடுத்துருக்காங்க. பட் 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்ஸ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இந்த கேப் ரிமூவலாக இருக்குது அண்ட் இந்த பிளேடை கூட நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி போட்டுக்கலாம். இதோட பிளேடை வந்து செல்ஃப் ஷார்ப்னிங் பிளேடுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா, இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா ஷார்ப்னஸ் குறையாமல் ஷார்ப் ஆக்கிட்டே தான் இருக்கும். இதோட டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது அண்ட் இதை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹேண்டியாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்கலாமா வேணாம்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.